Habibi, welcome to Bahrain. ஹாய் மக்களே, ஈத் முபாரக். ஆல்ரெடி பஹ்ரைனில் கேட்டுட்டிங்கன்னா ஈத்துக்கு வந்து 4 நாள் லீவு கொடுப்பாங்க. ஆல்ரெடி நேற்று வந்து லாஸ்ட் பேரடைஸுக்கு போயிருந்தோம் மக்களே. அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லோரும் சேர்ந்துட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெல்லாக்கில் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 3 பிடி டிக்கெட் வரும் ப்ரைஸு. நம்ம அதை எடுத்துகிட்டு பின்ன சின்ன சின்ன டென்ட் உண்டு. மற்ற பீச்சிலலாம் பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு காசு இருக்கும். பட் இங்கே வந்து டென்ட் எல்லாமே ஃப்ரீ. அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. வாங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் மக்களே இந்த பெருநாளுக்கு நம்மளோட பார்ட்டிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது நம்மளுடைய பிரசாந்த் பாய் தான். அவர்கிட்ட கேட்டிருந்தேன், பிரசாந்த் பாய் இந்த வருஷம் பெருநாள் வருது, எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸு கூட போகலாம், கண்டிப்பாக போகலாம்னு சொல்லியிருந்தாரு. பட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பீச் எங்களுக்கு ரெடி பண்ணி தருவார்னு. அது கூட இல்லாமல் வெளியே சிக்கன் கிரில்லாம் வச்சுருந்தோம். நானும் இது முதல் தடவை தான் நானும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறேன். ஏன்னா இன்னும் வர நாங்கள் வெளியே என்ன ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணதில்லை. இதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பின்ன ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகள் எல்லோரும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. ஃபுல்லு டான்ஸ் தான் மக்களே. குளிக்கணும் டான்ஸ் ஆடணும், குளிக்கணும் டான்ஸ் ஆடணும். இதுதான் என்னுடைய குட்டி ஃப்ரெண்ட்ஸு டீம் மக்களே. எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள்கார் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள். பின்ன சிக்கன் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. சிக்கனு, குப்போஸு, மிளகு பச்சடி வச்சு எல்லாருக்கும் நாங்கள் சப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டால் எப்படி என்ன இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி வேறு லெவலாக செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கட்டும். மக்களே, நம்ம என்ஜாய் பண்ற இடத்துல நம்மளோட தமிழ் மக்களை பார்த்தேன். நம்ம மக்களோட நம்ம மக்களை பார்த்தது பயங்கர சந்தோஷம் மக்களே. இதுக்கு முன்னாடி இந்த பீச்சுக்கு வந்திருந்தாங்க மக்களே. ஆனால் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இல்லை. இப்போ இந்த இது பார்த்துட்டு இதை புதுசாக ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் டே, பர்த்டே செலிப்ரேஷன், கப்புள்ஸு அவங்கெல்லாம் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு செட்டப்பு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எதுவும் தெரியல. இங்கே உள்ள மக்கள் யாராட்டும் போயிருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா விளாடுறதுக்கு சறுக்கு இருக்குது. பட் இந்த சறுக்கு விளாடும் போது பார்த்திங்கன்னா நேராக நம்ம தண்ணியில் தான் போய் விழுவோம். பிள்ளைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் உள்ள இடங்க. அதுக்கப்புறம் இதாங்க அந்த பீச்சோட ஃபுல் வியூ. இந்த ஒரு பாக்ஸாக இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து டென்ட்டு. இது நமக்கு ஃப்ரீ தான். யார் வராங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கிடலாம், மற்றவங்க அடுத்த ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன டென்ட் தான். பட் ஆனால் இந்த டென்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் 15 பேர் இருக்கிற மாதிரி தான் அந்த செட்டப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த மண்ணெல்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் ஏரி தான். பின்ன இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்கும். பின்ன குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்காக செஞ்சுருக்கிறது. இதுதான் மக்கள் இந்த செல்லாக்கில் இப்போ வந்திருக்க புதிய ஒரு வாட்டர் ரைடு உள்ள ஏரியா. வேறு லெவலுங்க,
சூப்பராக இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 3 விதமான ரைடு இருந்துச்சு. எல்லாத்துலையும் ஏறிருந்தோம், வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறீங்களா இந்த இது பார்த்துட்டிங்கன்னா சோபா ரைடுங்க. இது வந்து இந்த சோபா இழுத்துட்டு போகிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பீட் போட்டு தான். இதை வச்சுட்டு ரோப்பை வச்சு கட்டியிருக்காங்க. நம்மளை இதில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது வேறு லெவலான ஒரு என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்க அது நாங்கள் எப்படி போனேன்னு உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு எப்பொழுதும் லைஃப் ஜாக்கெட் தான் தேவை, அதுதான் முக்கியம். அதை போட்டுக்கிட்டு நாங்கள் மெதுவாக ஏறும் போதே பயமாக தான் இருந்துச்சு மக்களே. ஏன்னா நம்ம இன்னும் கூட ஏறிட்டு இல்லை. ஆனால் அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. Some sort of pain, you caused a permanent stain, which has determined your fate. I've never seen so clear, I feel the end and it's near. The day of reckoning's here, the sound of deafening fear. Don't die if you try, you just might get a little bit of trouble, can't I right in your side, you will never see me coming. Don't die if you try, you just might get a little bit of trouble, can't I right in your side, you will never see me. My energy is next level, so damn you better be careful. I got an angel and devil, he snaps me straight in the temple. I'm ready to be a rebel, I've got a lot of potential hidden inside of this vessel. That shit is so exponential. I need a first class ticket to the top, no limit. I don't play no gimmicks, I'ma take you to the clinic. If you want a taste, come at me and you will be இந்த ரைடு வேற லெவல் ரைடு சோபா ரைடு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா காய்ஸ், நம்ம பஹ்ரைனில் இன்னும் வர இது யாரும் செய்துட்டு இல்லை. நம்ம இந்த அடுத்த அட்வென்ச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோப் லைட்டு, இதுதான் நம்ம அடுத்த ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இதனோட இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் உட்காரலாம்ல, உட்கார்றதா எப்படின்னு சொல்லி காட்டுங்க. மக்களே, இந்த மாதிரி இது உட்காரக்கூடாது, இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, ரெடி மக்களே? I'm taking shots at the enemy, I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots, they're too toxic, need to take the noose off. And you cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as மக்களே. ரைடு ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் இந்த படுத்துட்டு போகிற ரைடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் சரியாயிட்டு 2 ரைடுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மந்த் இன்னும் நிறைய அட்வென்ச்சர்லாம் கொண்டு வரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லாக் ரெசார்ட் பீச்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே அது இன்க்ளூடிங் தான். குளிக்க வந்தது தான் ஸ்விம்மிங் பூலுக்கு. ஆனால் இங்கே பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொரு ஆளை தள்ளி விடுறதும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை தள்ளி விடுறதும் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் இருந்து. 2வது குழந்தைங்களுக்கும் குளிக்கிறதுக்கு சின்னது ஒரு ஸ்விம்மிங் பூல் உண்டு. பின்ன நீச்சல் தெரியாதவங்களுக்கும் அது பக்கத்துலேயும் ஸ்விம்மிங் பூலு ஆழம் கம்மியாக உள்ளது இருக்குது, நம்ம அதுலேயும் குளிச்சுக்கிறதா மக்களே. மொத்தத்தில் இந்த பெருநாள் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடணும் மக்களே.
தடவை பெருநாள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த தடவை பெருநாளுக்கு என்ன பண்ணலாம் நான். அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னது செல்லாக்கு பீச்சுக்கு போகலான்னு. அதுக்கு ஹெல்ப் பண்ண ஃபுல்லும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. நல்லா சவுண்டு பண்ணுங்கப்பா.